டவுன் சைடுன்னு சொல்லணும் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லணுங்கிற அளவுக்கெல்லாம் இந்த படத்துல பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டில் இங்க ஒரு டீமுக்குள்ள நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுட்டே இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம சாதிச்சாதான் வந்து இவங்க டீமுக்குள்ளேயே இடம் தர்றாங்க. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் உருவாகணும். அப்பதான் நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற தருணம் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. அதுதான் யதார்த்தம். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அப்போ டீமுக்குள்ளவே சேர்த்துக்க மாட்டேன்னு இருக்கிறவன் என்னைக்கு அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணுவான்? அவன் வந்து திருந்தவே மாட்டானா அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த படத்துல திருந்துறதுக்குரிய அந்த பாத்துல தான் போனாலும் அது இன்னுமே போல்டா சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல் மட்டும் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படம் அப்படின்னா அது இப்போது வரைக்கும் வந்திருக்கிற படங்கள்ல லப்பர் வந்து தான். பெண்கள் குறிப்பா அந்த படம் பார்க்கலாம். ஏன்னா கிரிக்கெட் மாதிரியான ஒரு மேட்ச் இல்ல அதுக்கேற்ற மாதிரி போட்டி அப்படின்னா நம்மள எப்படியும் தூங்க வச்சிருவாங்கன்னு இல்லாம பெண்களுக்கு அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அவங்களுடைய ஒரு ஸ்டெப்புமே எவ்வளவு முக்கியம், ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஆணாதிக்க ஸ்போர்ட்ஸ் அணுகுனா எப்படி இருக்கும் அப்படின்னு தமிழ்ல பேசுன முதல் படம் இதுதான் நினைக்கிறேன். ரொம்ப நல்ல ஒர்க். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த தியேட்டர்ல பாருங்க, குடும்பத்தோட பாருங்க.